எக்ஸலண்டா இருந்தது சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ணாமலை சார். சார் இன்னைக்கு புதுசா சந்திரசேகரன் சொல்லிட்டு வந்திருக்கா சார், திருப்பூர் பழனிவேல் சார் டீம்ல. ஓகே, வெல்கம் சந்திரசேகர் சார். குட் மார்னிங், வெல்கம் டு வெஸ்டீஜ், வெல்கம் டு டீம் விக்டரி. மோகன்ராஜ் சார், குட் மார்னிங். வெங்கடேஷ் சார், குட் மார்னிங். இந்த ஆஃபரை பற்றி எல்லாரும் என்ன ஃபீல் பண்றீங்க, எப்படி அதை பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா கோவாவுக்கு நம்ம டீம்ல இருந்து மொத்தமா போயிட்டு வந்தோம். அப்புறம் எல்லாரும் ஃபீல் பண்ணீங்க, ஐயோ சார் செய்யாம விட்டானே சார். இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு முயற்சி தான். இந்த மாதம் இப்ப இன்றைக்கு நீங்க முடிவு பண்ணா கூட இதை பண்ண முடியும். எஸ் சார், அந்த பிளான் பத்தி மறுபடியும் கேட்கணும் சார். எல்லாத்துக்குமே குரூப்ல லிங்க் இருக்கு மேடம், நீங்க போட்டு பாத்துக்கலாம். ஏன்னா அந்த லிங்க் எல்லாம் எல்லாரும் பாக்குறீங்களா பாக்கலையான்னு தெரியாது. அதனால காலையிலேயே எல்லாருக்கும் இதை கொடுக்கணுன்றதுக்காக காலையில கொடுத்தேன். பட் அந்த லிங்க் நீங்க தனியாவே எல்லாருக்கும் குரூப்ல இருக்கு. தனிப்பட்ட முறையில நான் நம்ம டீம்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் அனுப்பி இருக்கிறேன். எல்லாரும் பாருங்க. அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். ஓகே சார், கண்டிப்பா. அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அதாவது ஒரு டாஸ்க் அப்படின்னு கம்பெனி கொடுத்துட்டாங்க, ஒரு ஆஃபர்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஆஃபரை கம்ப்ளீட் பண்ணிடணும். அந்த ஆஃபரை நம்ம முடிக்கிறது தான் நம்ம வேலை. அப்பதான் ஈஸியா இருக்கும். அதாவது நம்ம ஜெயிக்கிறதுக்காக தான் இதை கொடுக்குறாங்க. க்ரோ யுவர் நெட்வொர்க்னா என்ன? உங்க நெட்வொர்க்கை நீங்க பெருசா கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இது. இப்போ அது தாய்லாந்து ஆஃபரா இருக்கட்டும், இல்ல கோவா ஆஃபரா இருக்கட்டும், ஏற்கனவே நம்ம டீம்ல செஞ்சவங்களுடைய நெட்வொர்க் பெருசா இருக்கு. ஆனா அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். ஒருத்தரை உள்ள கொண்டு வர்றது, ஃபாலோ பண்ணி உள்ள கொண்டு வர்றது இல்ல, அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணி சக்சஸ் பண்ண வைக்கிறது தான் நம்முடைய சக்சஸ் இருக்கு. பைனர்ல ஒருத்தர் ஜாயின் பண்ணா ஒரு ஜாயினிங்க்கு, அதாவது ஒரு பவர் லக் இருந்தா இன்னொரு பக்கம் ஜாயின் பண்ணா 1000 ரூபாய் கிடைக்கும். அதனால எதையாவது சொல்லி இல்லி எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி அங்க ஜாயினிங் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவர் அம்போனும் பேன் நிப்பாரு. பைனர்ல மேல உள்ளவங்க மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். ஆனா இங்க அப்படி இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்படி யாராவது உங்கள்கிட்ட தவறான தகவல்களை பரப்புனா நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிங்க. நீங்க ஒர்க் பண்ணா நீங்க சம்பாதிக்கலாம், உங்க அப்ளைனை விட அதிகமா சம்பாதிக்கலாம். ஆல்ரெடி ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு கிரவுண்ட் டைரக்டரோ, ஒரு யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டரோ, ஒரு டபுள் கிரவுண்ட் டைரக்டரோ அவங்கள விட நீங்க அதிகமா சம்பாதிக்கலாம். ஏன்னா இன்றைக்கு விஎம்சிஎம் மெம்பரா இருக்கிற சரவணன் சார் வந்து 5 வருஷம் தான் ஆச்சு. ஆனா மாசம் 12 லட்சம் 13 லட்சம் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. விக்டோரியா மேடம் அவங்களுடைய அப்ளைன் 4 அப்ளைனை விட அதிகமா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, அதிகமான லெவல்ல இருக்காங்க. அப்ப இங்க அவங்க லேடியா ஜென்ஸா அது அது பிரச்சனை இல்லை. அவங்க படிச்சிருக்காங்களா படிக்கலையா அது பிரச்சனை இல்லை. அவங்க உழைக்க தயாரா இருக்காங்களா, அவங்களுக்கு ஊதியம் கொடுக்க வெஸ்டீஜ் அள்ளி கொடுக்க தயாரா இருக்கு. ஊதியம் இல்ல, அள்ளி கொடுக்க தயாரா இருக்கு. சொல்லி கொடுக்கிறதுக்கு வெஸ்டீஜ் சிஸ்டம் இருக்கு, வெஸ்டீஜ் லீடர்ஸ் இருக்காங்க, வெஸ்டீஜ்ல ட்ரைனிங்ஸ் மீட்டிங்ஸ் கண்டினியூவா இருக்கு. அப்போ நீங்க தயாராகணும். உங்களை நீங்க தயார் பண்ணா எல்லா ட்ரிப்பும் உங்களுக்கு கிடைக்கும், எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கும். இந்த க்ரோ யுவர் நெட்வொர்க்ல நீங்க வந்து 18 பேர் இன்னைக்கு 100 பிவி வாங்க வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்காட்டுல ஒரு 2 நைட்டு 3 டே வித் ட்ரைனிங். அதாவது கம்பெனி பாருங்க, கரும்புன்றதுக்கு கூலியும் கொடுத்து அதுக்கும் ஒரு போனஸ் கொடுப்பாங்க. அதான் பேங்காக் ஆஃபர். நீங்க எல்ஓபி வாங்கணும் அப்படின்ற ஆஃபரை கொடுத்து எல்ஓபி வாங்கினாலே நமக்கு வந்து நம்ம செய்யற வேலைக்கு டபுள் இன்கம் ட்ரிபிள் இன்கம் வந்துடும். அதையும் தாண்டி ஒரு ஃப்ரீயா ஒரு டூர். இன்னைக்கு பிளைட்லயே ஏறாத எத்தனையோ பேர் கனவுகளோட ஆசைகளோட இல்ல ஆசையே இல்லாம நமக்கெல்லாம் அது கிடைக்கவே கிடைக்காதுன்னு முடிவு பண்ணவங்க எல்லாம் இன்னைக்கு எத்தனை பேர் பிளைட்ல பறந்துகிட்டு இருக்காங்க.
காரணம் வெஸ்டீஜ். அவங்க முழுமையா எடுத்துக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் தனியா ஒரு குவாலிஃபிகேஷன்லாம் கிடையாது. அவங்களும் நம்மள மாதிரி சாதாரணமா மிடில் கிளாஸ்ல இருந்து வெந்ததை திம்போம் விதி வந்தால் சாவோம்ன்ற ஒரு பாலிசில இருந்தவங்க தான் இன்னைக்கு வந்து பறந்துகிட்டு இருக்காங்க ஃபிளைட்ல. இன்னைக்கு சொந்தமா ஜெட் வாங்க முடியுமா? முடியும்னு வெஸ்டீஜ்ல ப்ரூவ் பண்ணிருக்காரு. இன்னைக்கு 1.5 கோடி ரூபாய் பிஎம்டபிள்யூல போக முடியுமா? போறாங்க. வெஸ்டீஜ் லீடர்ஸ் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வெஸ்டீஜ் லீடர்ஸ் லைஃப் ஸ்டைல்லாம் பாத்தீங்க வேற லெவல்ல போயிட்டு இருக்குங்க. நிறைய பேர் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. வந்தமா, இறங்கணுமா, வேலை செஞ்சோமா, சம்பாதிச்சோமா. ஏன்னா இங்க யாரையும் நம்ம ஏமாத்தல, எங்கேயும் பொய் சொல்லல, எதுவும் பண்ணல, திருடல, எந்த வேலையும் செய்யல. நல்லதை செய்யறோம், ஆரோக்கியத்தை கொடுக்குறோம். அவங்க இறங்கி வேலை செஞ்சா செல்வத்தை கொடுக்குறோம். இதுக்கு மேல என்னங்க வேணும் உலகத்துல? இதை யாருங்க கொடுப்பா? இன்னைக்கு ஒருவேளை சாப்பாடு போட்டவங்களை எல்லாம் வள்ளல் வள்ளல்னு இந்த உலகம் கும்பிட்டுட்டு இருக்கு, கொண்டாடிட்டு இருக்கு. பசித்தவனுக்கு சாப்பாடு கொடுத்தவனுக்கு இந்த உலகம் கொண்டாடுதுன்னா நீங்க வாழ்க்கையே கொடுக்குறீங்க ஒருத்தருக்கு. நீங்க ஏன் கெஞ்சணும்? ஒருத்தர் போய் பேசுறதுக்கு அப்படியே பயப்படுறீங்க, கேட்க விறுவிறுக்க அப்படியே பயப்படுறீங்க. இன்னைக்கு திருடுறவங்க கூட தைரியமா போய் திருட்டிட்டு வந்துடுறான். பேங்க்ல பின்பக்கம் போய் ஓட்டையை போடுறான், முன்பக்கம் போய் ஓட்டையை போடுறான், கூரையில ஓட்டையை போட்டு இறங்குறான். நம்ம அதெல்லாம் செய்யல, நல்லதை செய்யறோம். ஒரு குடும்பத்துக்கு நல்லது செய்யறோம். ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து அவரை நல்லபடியா ஹெல்த்தியா வச்சா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அவரு என்ன வெஸ்டீஜ் வியாபாரத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு செஞ்சார் அப்படின்னா அந்த குடும்பம் அவருடைய 3 ஜெனரேஷனும் நல்லா இருக்கும். தலைமுறை தலைமுறைக்கு வரக்கூடிய வருமானம். இன்னைக்கு எத்தனையோ பிசினஸ்மேன் இந்த மாசம் ஹைல இருந்தா அடுத்த மாசம் டவுன் ஆகுது. இந்த மாசம் ப்ராஃபிட்டை பாக்குறாங்க, அடுத்த மாசம் அந்த ப்ராஃபிட்டை கொண்டு போய் திருப்பி கொண்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஆனா வெஸ்டீஜ் ஒன்லி ப்ராஃபிட். மாசம் மாசம் பாருங்க திருவிழா கொண்டாட்டம். 21ஆம் தேதி சென்னையில போன மாசம் நடந்த ஒரு மிகப்பெரிய திருவிழா எப்படி இருந்தது? அதுல கலந்துகிட்ட நண்பர்கள் நீங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். G20 செலிப்ரேஷன் எப்படி இருந்தது? மூர்த்தி சார். சார் குட் மார்னிங் சார். ஜெகதீஷ் சார். குட் மார்னிங். சொல்லுங்க ஜெகதீஷ் சார். சார் ரொம்ப ஹாப்பியா இருந்தது சார். ஏன்னா நம்ம எந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குன்றது வந்து அங்க வரும்போது எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்கோ அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த இடத்துல புரிய வச்சாங்க சார். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். ஏன்னா வெளியே நம்ம ஒர்க் பண்றோம், என்னென்னோ பண்றோம், ஆனா அந்த இடத்துல நம்ம லைஃப் எப்படி இருக்குன்றதை வந்து நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. அது போற போக்குல போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த இடத்துல நம்ம எங்க போறோம், நம்ம என்ன பண்ண போறோம்ன்றதை தெளிவா புரிய வச்சாங்க சார். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா அது. அதை வந்து ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே எண்ணம் கொண்ட மக்கள் இருந்த இடம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார். அதே மாதிரி எம்டி சார் அஜய் சூரி சார் இருந்தாரு இல்லைங்களா, அவருடைய ஸ்பீச்சும் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. நிறைய விஷயங்கள் நமக்காக இன்னும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, பண்ண போறாங்கன்றது வந்து தெரியும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது சார். தேங்க்யூ சார். ஓகே, கிரேட். பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி ஆந்திராவில் நடந்த ஒரு பெரிய செலிப்ரேஷன், நம்ம டீம் விக்டரியில் நடந்த செலிப்ரேஷன். அங்க ஒருத்தர் கிரவுண்ட் டைரக்டர் ஆயிருக்காங்க, 2 பேர் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர், ஒரு யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர், கார் அச்சீவர். அவங்க எல்லாருக்கும் ரெகனைசேஷன் பண்ணி ஒரு மிகப்பெரிய ட்ரைனிங் 2 நாள் நடந்தது. சனிக்கிழமை கூடூர்ல, ஞாயிற்றுக்கிழமை அங்க இதுல காக்கிநாடால. எல்லாமே பாருங்க, அதுல எத்தனை ஜென்ஸ் இருக்காங்க, எத்தனை லேடிஸ் இருக்காங்கன்னு பாருங்க. சக்சஸ் பண்றதுக்கு லேடிஸ், ஜென்ஸ், படிச்சவங்க, படிக்காதவங்க எல்லாம் கிடையாது. வெஸ்டீஜ்ல யார் வேணாலும் ஜெயிக்கலாம். அதாவது இன்னைக்கு 33% ஒதுக்கீடுன்றாங்க. வெஸ்டீஜ்ல 50% பிளஸ் லேடிஸ் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே இங்க ஜெயிக்க முடியும்ன்றதுக்காக தான் இந்த உதாரணம். அப்ப இன்னைக்கு சிறப்பா நம்ம செயல்பட முடியும் அப்படின்னா நீங்க தான் முடிவெடுக்கணும். முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் பேச முடியுமா, நீங்க பேசினாதாங்க. நீங்க 10 பேர்ட்ட பேசி பாருங்க, 11ஆவது ஆள்கிட்ட நீங்க சூப்பரா பேசுவீங்க. நீங்க பேசவே ஆரம்பிக்கலன்னா உங்க லைஃப் லாங் நீங்க அப்படியே தான் இருக்கணும். இன்னொருத்தரை நம்பிக்கிட்டு இன்னொருத்தர் நமக்கு செய்வாங்களா, ஹெல்ப் பண்ணுவாங்களா. சார் நல்லா புரிஞ்சுங்க, உங்க சாப்பாடு, உங்க பசினா நீங்க தான் சாப்பிட்டு ஆகணும். நீங்க தான் சாப்பாடை தேடி ஆகணும். உங்களுடைய ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு மேல யாராவது தூங்க முடியுமா?
தூக்கம்ன்றது ஓய்வு தான். அதை கூட இன்னொருத்தர் பண்ண முடியாது இல்லையா? உங்க பசிக்காக இன்னொருத்தர் சாப்பிட முடியாது இல்லையா? அப்போ உங்களுக்காக, உங்க வியாபாரத்துக்காக ஒரு உதவி செய்ய முடியும், உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும், உங்களுக்கு பயிற்சி கொடுக்க முடியும். ஆனா நீங்க தான் பேசி ஆகணும். நீங்க எப்ப பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்க நெட்வொர்க் growth ஆகும், உங்க டீம் உங்களை மதிக்கும். நீங்க இத்தனை பேரை உள்ள கொண்டு வந்தாலும் சரி, உங்க டீம் உங்களை மதிக்கணும், உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய திறமையை வளர்த்துக்கணும், நீங்க பேச ஆரம்பிக்கணும். உங்களுடைய 1-to-1 பிரசன்டேஷன், உங்களுடைய ஹோம் மீட்டிங் எல்லாமே சிறப்பா நடக்கணும். நடத்தாதான் இதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட், இந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் நடக்கும். உங்களுடைய கனவுகள், உங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேறணும் அப்படின்னா எல்லாருக்கும் பென்ஸ் கார் வாங்கணும்னு ஆசை, BMW வாங்கணும்னு ஆசை, சுவிட்சர்லாந்து போகணும்னு ஆசை. ஆசையோட நிக்க கூடாது. அந்த ஆசை நிறைவேறணும்னா நீங்க தான் உழைக்கணும். உங்கள் கனவுகளுக்காக நீங்கள் மட்டுமே உழைக்கக்கூடிய நபரா இருக்கணும். உங்க குடும்பத்தினுடைய கனவுகள், உங்க குடும்பத்தினுடைய ஆசைகள், சந்தோஷங்கள் பெருகணும் அப்படின்னா நீங்க இறங்கி ஒர்க் பண்ணி ஆகணும். அதுக்கான வேலையை செய்ய தயாரா இருங்க. எல்லாருக்குமே இதுக்கான வாய்ப்புகள் வெஸ்டீஜ்ல கொட்டி கிடக்குது. தெரியலையா? உங்க அப்ளைன்ட்ட பேசுங்க. சார் எனக்கு இது வேணும், நான் என்ன பண்ணணும் கேளுங்க. குட் மார்னிங் சார், ஷோபா ராணி பேசுறேன் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு மேடம், சூப்பரா டுடே இருக்கு. மார்னிங் செக்ஷன் அப்படின்னு சார் சொன்னது ரொம்ப நல்லா இருக்கு சார். ஹலோ, சொல்லுங்க மேடம், கேக்குது. நவ்லன் சார் சொன்னாங்கல்ல சார், அதுல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம்னு இருக்காம ஏதாச்சும் ஒரு விஷயத்த நல்லவங்களாலும் கெட்டவங்க கத்துக்கணும், கெட்டவங்களாலும் நல்லவங்க மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அந்த விஷயம் நல்லா இருந்தது சார். உண்மையாவே ஏதோ பிறந்துட்டோம், நம்ம இருந்துட்டோம், போயிட்டோம், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோம், என்ன சாதிச்சோம், என்ன கத்துக்கிட்டோம், நம்ம கத்துக்கு 10 பேருக்கு எப்படி நம்ம சொல்லி உங்க கொடுத்தோம், வாய்ஸ் சரியா கேட்கல அவங்க மேடம், முன்ன கொஞ்சம் சத்தமா பேசுங்க. அப்படிங்க. ஒரே நிமிஷம் சார். ஹலோ, இப்ப கேக்குதுங்களா சார்? இப்ப கேக்குது, சொல்லுங்க. அதான் சார், சார் சொன்ன மாதிரி இருந்தோம் போனோம்னு இல்லாத நம்ம என்ன கத்துக்கிட்டோம், நம்ம 10 பேருக்கு என்ன சொல்லி கொடுத்தோம், அது அவங்க பயனறிஞ்சாங்களான்ற மாதிரி இருக்கு சொல்லியாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த விஷயம். அது ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நெக்ஸ்ட் நீங்க V20 பத்தி சொன்னீங்க. நான் அந்த ப்ரோக்ராம் போனதுனால அதோட வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாம் பார்த்தேன் நானு. உண்மையாவே ரொம்ப அற்புதமான இதுவா இருக்கு சார். இதுல எந்த கம்பெனில இந்த மாதிரி சொல்றாங்க சார், பணம் கொட்டி கிடக்குது வந்து எடுத்துட்டு போங்கன்னு யாருமே சொல்றது கிடையாது. இந்த உலகத்துல இந்த சுச்சுவேஷன்ல சுயநலமா இருக்கிற இதுல இந்த மாதிரி ஒரு வெஸ்டேஜ் கம்பெனி இருக்கிறது, இதுல இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இதுல இவ்வளவு பயன் அடைஞ்சிருக்கிறாங்க, இவ்வளவு சம்பாத்தியம் இருக்குதுன்ட்டு நீங்க சம்பாதிங்கன்னு வாலண்டரியா கூப்பிடுறாங்கன்னா நம்ம இந்தியால நம்பர் 1 கம்பெனி வெஸ்டேஜ் மட்டும்தான். இது நான் ஏன் சொல்றேன்னா 2030 இனிமே நிறைய ஆஃபர்ஸ், நிறைய இது சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கேனிங் பண்ற விதம் வரும், இந்த கூகுள் பே, போன் பே பண்ற மாதிரி ஸ்கேனிங் மெத்தட் கொண்டு வருவாங்க. பிளஸ் நம்ம ஆர்டர் போட்டா 2 நாள் ஆகுறது, ஆர்டர் போட்ட உடனே அடுத்த 24 ஹவர்ஸ்ல வர்ற மாதிரி பண்ணி தருவோம். எந்த இந்தியா லெவல்ல, எந்த ஸ்டேட்ல, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் அந்த மாதிரி கொண்டு வருவேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த V20 மீட்டிங் என்னால வர முடியல. இருந்தாலும் அந்த வீடியோஸ் எனக்கு சொன்ன எங்க அப்ளைனர் சொன்னதெல்லாம் பார்த்தா அவ்வளோ வியப்பா இருந்துச்சு. இந்த மாதிரி கூட இருக்கா இதுல அப்படின்ற மாதிரி. உண்மையாவே ரொம்ப மிகப்பெரிய அருமையான வெஸ்டேஜ் கம்பெனி சார் இது. நிறைய பயனடையலாம். நான் முக்கியமா பெண்களுக்கு என்ன சொன்னிக்கிறேன்னா, பயத்தை வெளியே விட்டு வெளியே வாங்க, வெளியே வாங்க. அது தப்போ ரைட்டோ நீங்க சொல்ற மாதிரிதான், தப்போ ரைட்டோ உழுந்துடலாம், அப்புறமா தானா மெல்ல மெல்லமா எழுந்துன்னு நம்ம கத்துக்கலாம். அதுல என்ன இருக்கோ நம்ம கண்டிப்பா கத்துக்கணும், அச்சீவ் பண்ணலாம். எந்த ஒரு விஷயத்தை வெஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் சொன்னாலும் அதை செய்வாங்க 100%. ஆமா, ஆமாங்க சார். 100% நம்பலாம். ஏன்னா சொல்லி கொடுக்கறதுக்கு, நீங்க எல்லாம் ட்ரெயின் அப் பண்றதுக்கு, சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கும்போது பட்டமும் எங்க கையில கொடுத்துட்டு, நூலும் கொடுத்துட்டு அதை பறக்க விடுங்கன்னு சொல்லி கொடுக்குறீங்க. மேல மேல பறக்க விடலாம் சார். கண்டிப்பா எல்லாமே நீங்க சொல்லி கொடுக்கும்போது கண்டிப்பா தைரியமா செய்யலாம். 13 வருஷம் வெஸ்டேஜ் பண்ற அந்த இதுல சொல்லிட்டு இருக்கேன்.
நாங்க வந்து இதுவரைக்கும் வெஸ்டீஜ் மேனேஜ்மெண்ட், அது பாலி சார் ஆகட்டும், தீபக் சார் ஆகட்டும், அவங்க ஆ. சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. ஆ. சொன்னதுக்கு மேலேயும் செஞ்சிருக்கிறாங்க. ம். இதான் மேடம் சொன்னாங்க சார், விக்டோரியா மேடம். அந்த காலத்துல வந்து நாங்க ட்ரெயின்ல எல்லாம் படுத்துன்னு போய் எல்லாம் செஞ்சிருக்கோமா. எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலமா. ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு எங்களுக்கு வந்து டைம் ரொம்ப அதனாலதான் இப்ப வந்து எடுக்கும். V20 ஆ. ஆஃபர்ல என்னால கலந்துக்க முடியல அப்படின்ற நீங்க ஆ. ஃபீல் பண்றதுக்கு ஆ. ஆ. ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த ஆஃபர்ல கலந்துக்க முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆ. வரக்கூடிய ஒவ்வொரு ஆஃபரையும் நீங்க கரெக்டா பயன்படுத்தினால் மட்டும்தான் வெஸ்டீஜ்ல நீங்க ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு கண்டிப்பா ஆஃபரையும் சார். பயன்படுத்தினால் மட்டும்தான். இப்ப அடுத்தது நடக்கக்கூடிய ஏலகிரி ப்ரோக்ராமுக்கு ஏற்காடு ஆஃபருக்கு நீங்க உங்களை தயார் பண்ணீங்கன்னா 18 பேரு ஆ. ஒரு 1800 பிவி ம். 18 பேர் மூலமா 100 பிவி வரலாம். இல்ல சார் சொன்ன மாதிரி 200 பிளஸ் 200 400 வந்தா ஒரு ஒரு பாயிண்ட் உங்களுக்கு 3 பாயிண்ட் கிடைக்கும். இது மாதிரி ம். 18 பாயிண்ட் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க ம். ஏற்காட்டுல ம். 2 நாள் ஸ்டே பண்ணலாம். 3 டே. அந்த ம். 3 டேல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரசன்டேஷன், உங்களுக்கு ம். கிடைக்கக்கூடிய ம். அந்த ட்ரைனிங் அது ம். இன்னும் உங்களை growth பண்ணும். உங்க டீம்ல எத்தனை கண்டிப்பா பேர் அந்த ஏற்காட்டுக்கு கூட்டு போக போறீங்க அதை பிளான் பண்ணுங்க. அதுதான் உங்களுடைய கண்டிப்பா சக்சஸ். கண்டிப்பா சார். எங்க எல்லாத்தையுமே அப்ளைனர்ஸ் நீங்க கிட்ட பிளான் பண்ணால் பேசிட்டு. மட்டும்தான் சக்சஸ் ஆக முடியும். உங்க அப்ளைன் உங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் உங்க அப்ளைன் உங்களுக்காக வேலை செய்ய முடியாது. ஆ. எல்லாமே அவங்கள எதிர்பார்க்கறது தப்பு தானே சார். ஒரு டைரக்டர் ஆயிட்டு ஒரு இதுவாயிட்டு நம்மளா எடுத்து முயற்சி பண்ணாதான் நம்மளும் செய்ய முடியும். ஒவ்வொருத்தரையும் நம்ம எதிர்பார்த்துன்னு இருக்கிறது மிகப்பெரிய தப்பான விஷயம். என்ன இருக்குதோ அவங்க குடுக்குற சஜஷன் அதையே ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னாவே அதுவே நம்மளுக்கு நல்லா இதுவா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். அதுக்கு தான் நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்றது இல்ல சார். நம்ம இந்த ட்ரைனிங்லயும் பிளஸ் வந்து நீங்க குடுக்குற சஜஷனு, நீங்க குடுக்குற அட்வைஸ் பிளஸ் ஆஃபர்ஸ் அதை வச்சே நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். குடுக்கறது எப்படி அழகா போட்டோஸ் போடுறீங்க, அது ஸ்டேட்டஸ் வச்சு தானே வராங்க சார் மெம்பர்ஸ். உண்மையா இதுதான் சார் நடக்குது என்னோட இதுல வந்து டவுன்லைன்ல. ஆன்ட்டி இது என்ன ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, என்ன கேக்குறாங்க. எங்க பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேக்குறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க, என் நைபர் சர்க்கிள்ல கேக்குறாங்க, என்னம்மா எல்லாம் புதுசு புதுசா வைக்கிறேன், என்னம்மா இதுன்னு கேக்குறாங்க. வாலண்டரியா அவங்களா தேடி வராங்க. நானும் யாருக்கிட்டையும் நான் போனதில்லை சார். வேணும்னா எங்க அப்ளைனர் சார் கேட்டு பாருங்க, ஜெகதீஷன் சார். நான் வீட்டுக்குள்ளேயே தான் சார் இருக்கிறேன் உண்மையாவே. எனக்கு ப்ராடக்ட் தேவைன்னா மட்டும்தான் நான் ஷாப்புக்கு போய் ஓகே மேடம். பர்ச்சேஸ் பண்றேனே கிரேட். தவிர. சூப்பர். இந்த மாதிரிதான் சார் ஒவ்வொருத்தரும் வெளியே தன்னை பயத்தை முதல்ல எடுத்தணும் சார். பயம் தப்போ ரைட்டோ. இப்ப நான் ரூபன் சார் கிட்ட பேசுறேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நாள் தயக்கம் இருந்தது. இப்போ நான் ஃப்ரீயா பேசுறேன் சார். உங்ககிட்ட இருக்கிற உண்மை இதுதான். ஆஸ் எ ஃப்ரெண்டா, ஆஸ் எ பெஸ்ட் இதுவா கூட நான் உங்ககிட்ட பேசுறேன்னா இந்த ட்ரைனிங்ல கொடுக்குற நீங்க ட்ரைன் அப் பண்றதுதான் சார் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய growth-ஆவே இருக்கு. எங்க ஹஸ்பண்டே இப்ப வந்து அப்படி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள எங்க ஹஸ்பண்டே என்னை என்கரேஜ் பண்றாங்க. பிளஸ் எங்க பாப்பாவை நான் ஜாயின் பண்ண உடனே என் பையனும் ஜாயின் பண்ணி அவரே வாலண்டரி நீ கூட பண்ணு குட்டி, ராயல்டி இன்கம் இருக்குதுன்றாங்க. வருதோ இல்லையோ இன்கம் நல்லது கெட்டது கத்துக்குவேன்ட்டு எங்க ஹஸ்பண்ட் வந்து எங்க பையனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அவர் மூவ் பண்ணி நேத்து தான் சார் ஃபாஸ்ட் ஃபங்க்ஷனே முடிஞ்சது எங்க பையனுக்கு கூட எங்க வீட்டுல. ஒரு 3 இதெல்லாம் பாயிண்ட் பாக்குறதுக்கு போட்டிருக்கேன் ரொம்ப பாருங்க. சந்தோஷமா இருக்கு. அது ஸ்கிரீன்ல ஒரு 3 பாயிண்ட் போட்டிருக்கேன் பாருங்க. ஆமாங்க சார். தவறி போனதை பற்றி கவலைப்படுவது, அது திரும்ப வராது. ஆமாங்க சார். பிறரோடு உன்னை ஒப்பிட்டு பார்ப்பது. ஏன்னா நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணோம்னா அது வந்து நமக்கு எந்த பயனையும் அளிக்காது. எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது, அது நடக்கவே நடக்காது. உங்க கூட உள்ள எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியுமானா முடியாது. அப்ப உங்க தவறி போயிடுச்சு. நேற்று வரைக்கும் நீங்க எந்த ஆஃபர்லயும் கலந்துக்கல, எந்த ஆஃபரையும் சக்சஸ் பண்ணல. இப்ப இருக்கிறத பண்ணுங்க. கண்டிப்பா சார். இப்ப இருக்கிறத செய்யறேங்க சார். பண்ணுங்க. மற்றவங்க நல்லா பேசுறாங்க, அவங்க சூப்பரா பேசுறாங்க. அவங்க வந்து பேசுனா ஜாயினிங் வந்துருது. நான் பேசுனா ஜாயினிங் வரல. இல்ல. நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கு. உங்களுக்குன்னு கடவுள் ஒரு ஞானத்தை கொடுத்திருக்காரு. அதை நீங்க பயன்படுத்துங்க. கண்டிப்பா சார். எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியாது. உங்களுக்கு எது சரின்னு படுதோ, உங்களுக்கு எது சரின்னு உங்க மனசாட்சி சொல்லுதோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. கண்டிப்பா சார். ஓகேவா? செய்யறேங்க சார். சோ இது ஓகேங்க சார். வந்து சோபராணி மேடத்துக்கு மட்டும் கிடையாது. டீம்ல உள்ள எல்லாருக்கும் இந்த எல்லாருக்குமே தான் சார். மீட்டிங்ல சோபா இருக்க எல்லாருக்கும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவா திங்க் பண்ணாதான் சார் செயல்படுத்தவே முடியும். ஓகே நெகட்டிவ் மேடம். ப்ராசஸ் கிரேட். வந்துச்சுன்னா இது ஆயிடும். சூப்பர் தேங்க்யூ மேடம். சார். தேங்க் யூ, தேங்க்யூ சோ தேங்க் யூ, மச். தேங்க் யூ. ஃப்ரெண்ட்ஸ் வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? ஏன்னா டைம் ஆயிடுச்சு. நம்ம செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ ஆல். அதாவது ஒரு நல்ல விஷயத்த, தெளிவான விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு சிறப்பா செஞ்சீங்கன்னா வெற்றி எல்லாருக்கும் இருக்கு. ஆனா லீடர்ஸ் சில பேர் பேசாம இருக்கிறது, ஃபீட்பேக் கொடுக்காம இருக்கிறது, நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணாம இருக்கிறது,
எந்த அளவுக்கு நல்லதுன்னு பாத்துங்க. ஏன்னா உங்க டீம்ல இருந்து நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப நீங்க அதை வந்து நீங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெளிவா சொல்லணும். ஏன்னா இந்த இதுல ரெகுலரா ஒரு 2, 3 பேர் தான் பேசிட்டு இருக்காங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நேத்து ஏலகிரிக்கு போயிட்டு ஹோம் மீட்டிங் ஒன்று பண்ணிட்டு வந்தோம் சார். சரி. சாருங்க சரி சார் வருவாங்கன்ட்டு 2 பேரும் கூப்பிட்டோம். அவங்க வேலையா இருக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. நாங்களே போயிட்டு பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நேத்து கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு வந்துட்டோம் சார். வெரி குட், வெரி குட். மணிமேகலை மேடம் டீம்ல மணிமேகலையே நானும் 2 பேர் போயிருந்தோம். ஓகே மேடம். ஹோம் மீட்டிங் போட்டோ போடல? போட்டிருந்தோம் சார். அவங்க சார் ஒன்றும் அது இது பண்ணல. போட்டிருக்கோம். ஓகே. சரி. ஓகே சார். தேங்க்யூ சார். Okay, thank you friends. Thank you all.